வயிற்றுப்போக்கு அல்லது வாந்தி போன்ற காரணங்களால் பாதிக்கப்பட்டால் உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுவது வழக்கம். அதற்காக உலக பொது சுகாதாரத்துறை நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ORS எனும் உப்பு கரைசலை மட்டுமே எடுத்துக்கொள்ள பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. WHO உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, லோ ஆஸ்மோலார் ORS அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. இதுல சுகர் அளவு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 20 grams to 13 grams per லிட்டர், 13 கிராம் பெர் லிட்டர் மட்டுமே சர்க்கரை இருந்தா போதும். அந்த அளவு சர்க்கரையும் அது கூடவே 1:1 ரேஷியோவில் சோடியத்தோட அளவையும் அவங்க குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. ஸோ WHOட பிரிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் இருக்கிற ORS சொல்யூஷன் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஹைட்ரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. ஆனால் ORSக்கு பதிலாக சாறு வகையான ORSL என்ற பாக்கெட் நீர்ச்சத்தை போக்க மருந்து கடைகளில் விற்கப்படுகிறது. ஆனால் அந்த பாக்கெட்டிலேயே இது ORS அல்ல என்பது குறிப்பிடப்பட்டிருந்தும் சிலர் கவனிக்காமல் ORS என நினைத்து ORSL வாங்கி அருந்துகிறார்கள். ORSL போன்ற சாறு வகைகளில் சோடியம், குளுக்கோஸ் அளவுக்கு அதிகமாக உள்ளது. அதாவது ORSல் 20 கிராம் இருந்தால் ORSலில் 120 கிராம் என்ற அளவில் இருப்பதாக மருத்துவர் வித்யா தெரிவித்துள்ளார். இதனை வயிற்றுப்போக்கு அல்லது வாந்தி போன்ற காரணங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொண்டால் அது இன்னும் தீவிரப்படுத்தி உங்களை மருத்துவமனையில் அட்மிட் செய்ய வைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். டயரியா, வாமிட்டிங், அதுக்கப்புறம் உடம்புல நீர்ச்சத்து குறையிற மாதிரி டீஹைட்ரேஷன், நம்ம ரொம்ப வெயில்னால வர டீஹைட்ரேஷனுக்கெல்லாம் இது ரொம்பவே ஒரு லைஃப் சேஞ்சிங்கான சொல்யூஷன். இது உப்பு கரைசல் அப்படின்னு சொல்லப்படுறது எதுக்காக ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம சிறுகுடல்ல சோடியம் உள்ள போகும்போது, உப்பு உள்ள போகும்போது குளுக்கோஸ் சேர்ந்து போச்சுன்னா ஒரு சிம்போர்ட் அப்படிங்கிற விஷயத்தால ஈஸியா தண்ணியும் உள்ள போயிடும். சோடியம், குளுக்கோஸ், சிம்போர்ட் இது எலக்ட்ரோலைட்டையும் நமக்கு வாட்டரையும் சேர்ந்து ரீடைன் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியம். சில பிராண்டில் சார் WHOட அளவு பிரகாரமே சோடியமும் குளுக்கோஸும் அதில் இல்லை, ரொம்ப அதிகமாக இருக்குது. 20 கிராம் பெர் லிட்டர் இருக்க வேண்டிய இடத்துல 120 கிராம் பெர் லிட்டர்லாம் ORSங்கிற பேரில் நிறைய சொல்யூஷன்ஸ் வருது. அதனால கரெக்டான எது கரெக்டான WHO பிரகாரம் இருக்கிற ORSங்கிறது டாக்டர்ஸ்க்கு தெரியும். ஸோ அவங்க கிட்டேருந்து எதை எடுத்துக்கலான்னு கேட்டுட்டு எடுத்துக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. இந்நிலையில் தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு துறையானது உணவு பாதுகாப்பு துறையுடன் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள மருந்து கடைகளில் ஆய்வை நடத்தி வயிற்றுப்போக்கு, வாந்தி போன்ற உபாதைகளுக்கு இவற்றை பயன்படுத்தக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்திட வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை